தெரியா போட. யோ போயா. நான் இப்பதான் நானே சந்தோஷமா இருக்கேன். 2 தோசை ஒரே ஒரு பொங்கல். அப்படியே ஒரு வாழைத்தாரு. அப்போ ஒரிஜினல் தானா? பந்து பூச்சி இழுத்து பாரு. ஏய் யார் அவன்? ஏற்கனவே உன் அக்கௌண்ட்ல ஏகப்பட்ட பாக்கி இருக்குடா. பசியில பைத்தியமானவன்லாம் கூப்பிட்டு வந்துக்கிற. இந்த வாயினால் தான் நீ வியாபாரமே ஆகாம இருக்கிற, புரியுதா? அவன் சித்தப்பா பையன், அவனுக்கு ஒரு வேலை கொடுக்கலாம். இல்ல அவன்கிட்ட வேலை கேட்கலான்னு வந்துக்கிறேன். ஏய் இவன் ஏற்கனவே யாருன்னா கூப்பிட்டு வந்து ஆப் அடிப்பான். இவன் பாக்கி எவ்வளவு இருக்குன்னு தெரியுமா? 2400 ரூபாய் இருக்குது. நீ தருவியா? நான் எப்படி தருவேன்? அறிவில்லை உனக்கு? டேய் ஓசியில வாங்கி துண்றீங்களே, எப்படா தொண்டைக்குள்ள இறங்குது? இப்பதான் கிரேனு பழைய ஜோக்கு தான், கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோ. டேய் பழைய பாய்க்காவது செட்டில் பண்றா. அவன் தின்ற வாயத்தரோட சேர்த்து. நாளைக்கு கண்டிப்பா. நாளைக்கு தருவியா நீ? தருவியா? சொன்ன மாதிரி அவங்ககிட்ட வாங்கி கூடாண்டா. இன்னும் அடிக்க புளியார பாக்குறான். புளியார்கிட்ட கடன் வாங்கி தருவானோ? எங்க வாய்த்தடுத்த காணோம். கருத்து ஒன்று, அடுத்தவனோட படைப்பை அசிங்கம் பத்தாது, அடுத்தவன் பொருள் மீதும் ஆசைப்படாது, அடுத்தவன் பொண்டாட்டி மீதும் ஆசைப்படாது. இதெல்லாம் சொன்ன எங்கே கேட்குறானுங்க? இதை தான் பண்ணணும்னு சொல்லி அடம் பிடிக்கிறானுங்க. திருந்தவும் மாட்டுறானுங்க. கேட்டால் ஜென்ரேஷன். ஐயோ வந்துட்டார் பாஷா பாய். டீக்கல்ல ஆள் இல்லாதப்பவே நினச்சேன் இங்கே தான் இருப்பீங்கன்னு. பொதுவாக சாமி சோறு போடும், நீ வந்தன்னைக்கு என் சோத்தில் கை வச்சிட்டல. போச்சா நைட்டு 12 மணி வரைக்கும் நல்லவனா இருக்கேன்னு சொன்னது தப்பாக போச்சு. மணியனை அவருக்கு எப்போ காசு கொடுப்பேன்னு கேட்டார். நான் 2 வாரம் கழிச்சு தான் தருவேன்னு உண்மையாக சொன்னேன். அப்போ எப்போ வராத 2 வாரம் கழிச்சுவான்னு சொல்லிட்டாரு. ஓஹோ, அப்போ நீ இவ்வளோ நாளாக போய் சொல்லின்னு இருந்த நம்பினாங்க. ஒரே ஒரு உண்மையை சொல்லியிருக்க, நம்பலை. ஆமா, நீ சாமியில போடுமா? தும்முனா காணாம போயிடுவேன். என் கண்ணுக்கு மட்டும் தான் தெரியுங்களா இல்லை எல்லாரும் கண்ணுக்கும் தெரியுங்களா? ஜித்தன் ரமேஷ் இவர் கண்ணுக்கு மட்டும் தான் தெரியும். போட. சரி, நான் என்ன நினைச்சேன்னா, நம்ம ஏதோ பெரிய விஐபி போல நீங்க என் கண்ணுக்கு மட்டும் தான் கிட்ட தெரியுவீங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். விஐபி மட்டும் கிடையாது, கேட்ல கடைசியாக ஒருத்தர் நிற்பான் தெரியுமா? அவனுக்கும் கடவுள் ஒன்று தான். என்னடா சிரிச்சிருச்சு பாருங்களேன், செம்மையா பேசுறீங்க. சரி, கடைசியா நீங்க எனக்கு ஒன்று பண்ணணுமே. டேய் பணம் கேட்டுறாரா? பணம் அடிக்கிற மிஷின்லாம் என்கிட்ட கிடையாது. அதெல்லாம் கிடைக்காதுன்னு தெரியும். நீங்க ஒருத்தனை நம்ப வைக்கணும். என்னடா சொல்ற? நீங்க ஒரிஜினல்னு ஒரு டுபாகுரை நம்ப வைக்கணும், என் கான்ஃபிடன்ஸ்க்காக. டுபாகுரா? இந்த கடவுளே சொல்லி சுத்தோனுங்களா அவனுங்களையா? அவங்களாம் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க, வெளியே தான் சொல்லிக்கிறது இல்ல. இது வேற ஒரு டுபாகுர். யாருன்னு சொல்லி தொலையாண்டா. கூட வாங்கல, நான் சொல்றேன் உங்களுக்கு. கொழக்கட்டை வாங்கி தரியா? பசிக்குது. வாங்கி தந்து தொலைறேன். இல்ல வயிறா என்னது அது? ஒரு தாரதமா தண்ணி எங்கேயே குடிங்களேன். தண்ணி குடிச்சதுக்கு அப்புறம் தான் பசிக்குது. சாப்பிட்ட போய் கேஜப் படத்துக்கு போறியா? வழி வாங்க, கூட்டு போய் தொலைகிறேன். வீட்டில் புருஷன் பொண்டாட்டி சண்டைன்னா அண்டா குண்டா எடுத்து உடைக்கணும். சாமி சிலை ஓடிச்சுக்குதுங்க போய் மூதேவி. இவனை இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்துருக்கேன்டா. அவரே நேற்று தான் லேண்ட் ஆயிருக்காரு. நீ எங்கே பார்த்துருக்கு போகிற? லேண்டா நானா? ஆமாம். லேண்டான மாதிரி தெரியலையே, என்னன்னு பார்த்துட்டு வரேன். ஹலோ பிரதர், வடபழனி பஸ் ஸ்டாண்ட் முன்னாடி டீ போடுவோம் தான். நீ மச்சி, என் கோயில் பக்கத்தில் தான் டீ கடை போட்டுக்கிறாங்க. டேய், நம்மளே 1008 பிரச்சனையில் இருக்கும். இதில் இவன் வேறையா? முதல்ல இவனை பேக் பண்ணுற வழியை படுறான். வயிறா பானையான்னு தெரியல, 7 ஐஸ்கிரீம் கரும்பு மாதிரி தின்னு வச்சிருக்கான் பாரு. அது எப்படிரா? பிடிச்சிட்டேன், இரு வரேன். ஹலோ. ஹாய். பாய். டேய், வானகரத்தில் வைத்தியன கடையில் மீன் நட்டு வந்தாடா நீ? நான் பியூர் வெஜ்ஜி, அப்படியே குத்திடுவேன். போடா. டேய், சரவணபவன் செக்யூரிட்டி தானடா நீ? ஆமாம், நான் செக்யூரிட்டி தான். நீ நினைக்கிற மாதிரி செக்யூரிட்டிலாம் கிடையாது. இந்த உலகத்துக்கே யூனிஃபார்ம் போட செக்யூரிட்டி நான் தான். ஆளே போட்டியா? 2 டேங்க் தண்ணி குடிச்சிக்கிறேன். டேய், உனக்குன்னு எங்கே வந்து வாய்க்கிறானுங்க? பக்கா ஃப்ராடு மச்சி. காலையே போட்டான் போல இருக்கு. இவரு
கடைசியில ஏன் தலையில கட்டி விட்டுறாத, என்னால முடியாது. இப்போ நம்பணுன்றியா நம்ப வேணான்றியா? ஒரு டவுட்டும் இல்ல, ஃப்ராடு மச்சி. எப்படி சொல்ற? என்னடா உலகத்துக்கே செக்யூரிட்டிங்கிறான்? எதை வச்சு சொல்ற? டேய் மைக்கிள், திரும்ப 2 செகண்ட் கட்டுப்பிடி. ஜாஸ்மின் சென்ட்டா? உனக்கு ஒன்று ஞாபகம் வச்சுட்டோமா? வேளாங்கண்ணி சர்ச்சு, அந்தேரி ரயில்வே ஸ்டேஷன், கடல் பாலம், இதெல்லாம் என்னடா வாழ்க்கை, ஒரே வெறுப்பாக இருக்குன்னு சொல்லி டைவ் அடிக்க போனீங்க, ஞாபகம் இருக்கா? சூசைட் பண்ணுறதுன்னு கூட நீ கில்லாடுறா. தண்ணியில் குதிக்காமல் துணி துவச்சி இந்த ஆயா மேலே குதிச்ச, அந்த ஆயா செத்து உன்னை காப்பாற்றிட்டு போச்சு. அன்னைக்கு இதே மாதிரி தான் ஒருத்தன் குச்சியை சாப்பிட்டு உட்காந்து ஞாபகம் இருக்கா? டபுளா? எனக்கு தெரியாது, ஆனால் இந்த மூஞ்சி தான் சுற்றி டெஸ்ட் பண்ணுறேன். கணேஷை பற்றி 2 வார்த்தை சொல்லலாம். இவன் ஃப்ராடுங்க. இவன் வாயை திறக்கிறதே சாப்பிட்றதுக்கும் போய் பேசுறதுக்கும் தான். அதனால தான் நம்பல. தப்பா எடுத்துக்காதீங்க. பரவாயில்ல. ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். என்ன? நம்ம கடை பக்கத்துல தான் இருக்கு, ஒரு 5 நிமிஷம் வந்தீங்கன்னா. எனக்கு இந்த பீடா வரலாம் ஒத்து வராது. கடை மூணதுக்கப்புறம் கூப்பிடு, நான் வரேன். ஐயோ, நம்ம ஆளுங்க ஜீசஸ் கன்னிமேரிலாம் வர்றதே கிடையாது. டேய், யாரா வரலன்னு சொன்னது? இப்போதான் வேலைச்சேரில் ஜீசஸ் பார்த்துட்டு வந்துனுங்கிறேன். வேலைச்சேரியில பாத்தீங்களா? ஆமா. அப்ப ஜீசஸ் நீங்களாம் ஃப்ரெண்ட்ஸா? க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ரா. காலனிலாம் காலி பண்ணிட்டு சர்ச்சு கட்ட போகிறாங்களாம். அதை கேட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி உக்காந்துருந்தாரு. நான் தான் ஆறுதலாக 4 வார்த்தை சொல்லிட்டு வந்தேன். எனக்கு கடைசியாக ஒரு உதவி பண்ணணும். இதோட 3 கடைசி ஆயிடுச்சு. இல்லை இதுதான் கடைசி. சத்தியமா என்ன? சத்தியமா கேட்கணும்னு நினச்சேன். அடிக்கடி இந்த லுக்கை மாற்றிட்டு இருக்கீங்களே, என்ன அது? இன்னும் 2 நாளில் விநாயகர் சேர்த்து வருது இல்லை? அதான். ஏறா வண்டியில், அவன் என்ன சொல்லுமா, ஏறு எடு. இன்னைக்கு தான் கடவுளை நேரில் பார்க்குறேன். சிம்பிளாக தான் இருக்காரு. மல்லிகாக்கா, நான் ஃபோனில் சொன்னேனே, பார்ட்டி இவதான். வணக்கம். ஏன் வாய் இவ்வளோ ஓரமாக போகுது? ஏன் இவ்வளோ கேவலமாக பார்க்குற? கேட்குறேன்ல, எதுக்கு சாணி மேய்ச்சி மாதிரி மூஞ்சி வச்சுனுக்குற? இல்லை, அவங்க இது வரைக்கும் யாரும் இந்த மாதிரி பார்த்ததில்ல. முன்னதான் ஃபர்ஸ்ட் டைம். அக்கா 100% பக்கா ஒரிஜினல்க்கா. நான் 3 தடவை செக் பண்ணிட்டேன். நம்ம மைக்கேல் கூட செக் பண்ணிட்டான். வேணா நீயும் செக் பண்ணி பாரு. செக் பண்ணி சொன்னாலும் சரி, செக் பண்ணாம சொன்னாலும் சரி, இந்த முகரை பார்த்தாலே தெரியல ஃப்ராடுன்னு. மூஞ்சி எப்படியா இருக்குது? லைட்டா. டேய், இங்க பாருமா, நீ ஒரு வார்த்தை சொல்லு. காத்துல விபூதி வர வைக்கிறேன், இல்லைன்னா மழை வர வைக்கிறேன். இல்லைன்னா டேய், அட போடா. நான் உன்னை மதிக்கலன்னு வருத்தப்படாதப்பா. ஊர்ல சும்மா இருக்கிறவங்க கூட இந்த பைய கூட சுத்த மாட்டான். நீ ஒரு சாமிங்கிற, எப்படி உங்க கூட ஊரெல்லாம் சுத்திட்டு இருக்க? எப்படி என்ன நம்ப சொல்ற? அவனை விடுமா, நான் ஒரிஜினல் தான். எங்களுக்கு ஒரு ஐடி கார்டுலாம் இருக்கு. உங்க நம்பிக்கை தான் எங்களோட ஐடி கார்டு. அப்ப நீ என்ன விட மாட்டேன்? விடவே மாட்டேன். நான் ஒரு கதை சொல்றேன். நீ அதுக்கு சரியான பதிலா சொல்லிட்டேன்னா நான் உன்னை நம்புறேன். ஓகேவா? கேளு. ஒரு ஊர்ல ஒரு அப்பா ஒரு அம்மா 2 குழந்தைங்க, சந்தோஷமான குடும்பம். ஒரு நாள் குடும்பத்துல ஒரு சடங்கு சாஸ்திரம்னு குலதெய்வம் கோயிலுக்கு கும்பிட போனாங்க. சந்தோஷமா போனாங்க. கோயில் அங்க நெருங்கிக்கிட்டு இருக்கு. டப்புன்னு அந்த கார் பாலத்துல மோதி அப்படியே தண்ணியில மூழ்கிடுச்சு. அவ்வளவுதான். காருக்குள்ள சாமி சிலை இருக்குது. கண்ணு கட்டின தூரம் கோயில் மணி அடிக்கிறது கேட்குது. எந்த சாமியும் காப்பாத்தல. ஏன்? பதில் இல்லைல்ல? சரி, அதை விடு. எல்லாரையும் கூண்டோட கைலாசத்தை கூட்டு போயிருந்தாலும் பரவாயில்ல, அந்த ஒத்த பொம்பளை மட்டும் சுத்த விட்டா அந்த சாமி. எதுக்கு? இந்த 2 கேள்விக்கும் பதில் வராத வரைக்கும் நான் எந்த சாமியை நம்பவும் மாட்டேன், எனக்காக எந்த கோயிலுக்கு நான் போகவும் மாட்டேன். ஏமா, இந்த உலகத்துல கேள்வியோட பதில் தான் அதிகம். ஒரு உயிர் போறதுக்கும் கடவுளுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. ஒரு உயிர் போச்சுன்னா கடவுளால காப்பாற்ற முடியாதா? இது என்னடா நியாயமா இருக்குது? கறிகள்லாம் கோழி ஆடெல்லாம் வெட்டுறான், கடவுள் நேராக வந்து கேட்பானா? அதுவும் ஒரு உயிர் தானே. இப்போ எல்லாம் மீறி பைக்கில் வேகமாக போகிறானுங்க, கடவுள் வந்து ஸ்லோ போன்னு சொல்லுவாரா? பஸ் டிரைவர் ஃபுல்லாக குடிச்சிட்டு வண்டியை கவுத்துறான், சாமி சரகடிக்க சொல்லிச்சா? இங்கே பாருமா, கடவுள் ஒவ்வொரு மனுஷனும் படைச்சு அனுப்பும்போது ஒரு சக்தியோடு தான் அனுப்புவான். அந்த சக்தியை மீறி ஒருத்தர் சாவறான்டானா அது அவனோட விதி. அதனால சாமி மேலே பழி போடக்கூடாது, புரியுதா? சரி, அந்த அம்மாவை தனியாக விட்டது யார்? அந்த அம்மாவை தனியாக விட்டது? கடவுளுக்கு அந்த அம்மா ரொம்ப பிடிக்கும். டெய்லி அந்த அம்மா கையில் ஒருத்தர் சாப்பாடு சாப்பிட்டு தானே இருக்கான். இதை விட உலகத்தில் வேற என்ன புண்ணியம் இருக்குது? இப்போ எனக்கு பசிக்குது, போய் சாப்பாடு எடுத்து வை. போ, இந்த கொம்பு கீழே போடு, போ போய் தட்டு கழுவி இதை வந்துடுறேன். ஏங்க அக்கா சொல்லிச்சுல்ல? ஆமா. அந்த அம்மா யாரு? டேய், அவங்ககிட்ட எனக்கு பசிக்குன்னு சொன்னேன்ல, இன்னுமா புரியல? அந்த அம்மா தான்டா அது. வாடா தண்டம். என்ன சத்தாங்க? என்னப்பா கணேஷ், கஷ்டம்தான். உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லவனா மாறுறது கஷ்டம்தான்.
இப்போத்துலேருந்து நீ என் கண்காணிப்பிலே தான் இருப்ப. எந்த ஃப்ராடும் பண்ண முடியாது. நான் யார் கூட வேணாலும் பைக்கில் வந்து உன் கண் முன்னாடி நிற்பேன். பார்த்துக்கோ, சரியா? நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? என்னது? விஸ்வரூபம், 10 தலை,